என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இருந்த பொங்கல் எப்படி தெரியுமா பொங்குச்சு? காலையில எழுந்த உடனே எங்க பானைக்கு பயங்கரமா டெக்கரேஷன்லாம் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருந்தோம். ஆனா எங்களுக்கு அதுக்கு டைம் இல்லாதனால ஆளுக்கு 3 கோடை போட்டு ஒரு பொட்டை வச்சு பூவை சுத்தி அப்படியே பொங்கல் வெளியே எடுத்துட்டு வந்து சூரிய பகவானுக்கு வச்சுட்டோங்க. ஆனா பொங்கல் பொங்கும்போது நம்ம சுஜனா லட்சுவும் கத்துல ஊர் சனமே எங்களை தான் வேடிக்கை பார்த்தது. அந்த அளவுக்கு பொங்கல் அப்புறம் என்ன பொங்கல் பொங்கி முடிஞ்ச உடனே சமையல் வேலை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சாமியும் கும்பிட்டுணுமா, அதுக்காக போய் காய்கறி எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு சமையல் வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது நாங்க எடுத்து கொடுத்த புடவை கட்டு வந்து நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. பார்த்தவொன்னு சுஜன் ஆயா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டாருங்க. அதுலயே அவங்க ஆயாக்கு செம்ம சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் என்ன சாமி கும்பிடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சாமியும் கும்பிட ஆரம்பிச்சுட்டு எல்லாத்தையும் ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு தேங்காய் உடைக்கும் போது அந்த தண்ணி எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு சுஜன் வச்சு 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் சமாதானம் படுத்தி வச்சுட்டு நானும் அந்த தண்ணியை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி குடிச்சிட்டு அப்புறமா என்ன ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படான்னு உட்காரத்துக்குள்ள நைட் ஆயிடுச்சுங்க. அந்த நைட்ல என்ன வேலை தெரியுமா? அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு என்ன மாடு வர இருக்குன்றது நானும் அங்க எங்கன்னு தேடி அப்படி இப்படின்னு ஒரு மாடையோ வரைஞ்சு முடிச்சிட்டாங்க. அக்கா வீட்டுக்கும் போய் கோலமும் போட்டுட்டோம். நீங்க நைட்ல கோலம் போட்டீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்க வீட்டு மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.